Hey guys, இன்னைக்கு உங்களுக்காக இந்த மந்த்ல ரிலீஸ் ஆன ஒரு சில தமிழ் டப் மூவிஸ் அண்ட் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. 2024 ஹேண்ட்சம் காய்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை தமிழ் டப் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாரர் காமெடியான மூவி தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இதோட கதை என்ன வந்து பாத்தீங்கன்னா, 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ளே வந்து தான் வந்து ஹேண்ட்சம் பாய் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. ஸோ லைட்டா கெட்ட வார்த்தைலாம் வந்து பேசிப்பாங்க. ஸோ நல்லாவே காமெடியா போவோம். இந்த 2 பேரும் ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு சில பேய்லாம் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க எப்படி அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத நல்லா காமெடியா ஃபன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த மாசம் ரிலீஸ் ஆன எல்லா படத்தையுமே வந்து பார்த்துட்டேன். எந்த படமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஃபீல் குட்டான மூவி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆன பிராங்கென்ஸ்டைன் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தை பத்தி நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய வாட்டி பேசிட்டேன். இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி நான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. கதை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாரு. அவர் வந்து அழிவில்லாத ஒரு கிரியேச்சரை உருவாக்கணும்னு சொல்லி நினைச்சு ஒரு மான்ஸ்டரை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த மான்ஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மூவ் ஆகும், ஹியூமனோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து மூவ் ஆகும். பயங்கரமான ஒரு கதைக்களத்தோட இந்த படத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ பிராங்கென்ஸ்டைனை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் 2024 ரிலீஸ் ஆன பேட் ஜீனியஸ் அப்படின்ற ஒரு படம் இருக்கு. இந்த படத்தை பத்தி நிறைய பேர் வந்து ரீல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஒண்ணுமே கிடையாது, சிம்பிளான கதை தான். நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமான ஒரு டாப்பர், படிப்பாளி அவங்க. ஸோ அவங்க மட்டும் படிக்கிறதும் இல்லாமல் கூட உள்ள பசங்களையும் வந்து பாஸ் பண்ணி விடணும் அப்படின்றதுக்காக ஒரு சில சீட்டிங்லாம் பண்ணி எக்ஸாமில் வந்து நம்மளாம் எப்படி வந்து எக்ஸாமில் பிட்டுலாம் அடிப்போம் அந்த மாதிரி அவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்க எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்கவே லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸாமில் போய் எப்படி இவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலில் பண்ணுறாங்க அப்படின்றத நல்லாவே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 2025 ரிலீஸ் ஆன பிரிங் ஹர் பேக் அப்படின்ற படம் தான் இருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப பெரிய படம்லாம் இல்லை, சின்ன படம் தான். கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு வந்து போறாங்க, ஒரு டூர் மாதிரி ஒரு போனாங்க. அங்கே ஒரு லேடி வந்து வித்தியாசமான முறையில் ஒரு சில விஷயம் வந்து பண்றாங்க, லைக் பிளாக் மேஜிக்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சூனியக்காரங்க மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து பண்றாங்க. அதுலேருந்து இவங்க 2 பேரும் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றத கதை. ஸோ இந்த படத்துக்கு முன்னாடியே நான் ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்குறேன். நிறைய ஸ்லாஷர் சீன் தான் வந்து உள்ள வச்சிருப்பாங்க. நிறைய ப்ரூட்டலாக ஒரு சில விஷுவல்ஸ்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க, ரத்தெல்லாம் வந்து தெரிக்கிற மாதிரி. ஸோ லைட் ஹார்ட்டட் பீப்புள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த படத்தை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. மற்றபடி படம் வந்து நல்லபடியாவே இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 2024 ரிலீஸ் ஆன 40 ஏக்கர்ஸ் அப்படின்ற படம் தான் இருக்கு. இது ஒரு போஸ்ட் அப்பாகலிப்ல மூவ் ஆகிற மாதிரியான ஒரு கதை. ஒரு ஃபேமிலி எப்படி தன்னோட 40 ஏக்கர் நிலத்தை வேற ஒரு ஹியூமன்ஸ் கிட்ட வந்து காப்பாத்துறாங்க அப்படின்றத கதை. வேற ஒரு ஹியூமன்ஸ் வந்து எப்படி சொல்றது, அங்கே ஒரு அப்பாக்லிப் ஒன்று நடந்துருச்சு, ஓகேவா, ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ எல்லா ஹியூமன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து ட்ரேசஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ தன்னோட 40 ஏக்கர் நிலத்தை எப்படி வேறு ஹியூமன்ஸ் கிட்ட வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் முழு கதை. அந்த ஃபேமிலி வந்து நிறைய கன் ஃபைட்ஸு, நல்லா ஒரு ஆக்ஷன் படமாக தான் வந்து கொண்டு போயிருப்பாங்க. அந்த விஷுவல்ஸ்லாம் வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ லைக் ஒரு சர்வைவல் மாதிரியும் வச்சுக்கலாம், ஆக்ஷன் மாதிரியும் வச்சுக்கலாம். ஒரு நல்லபடியான ஒரு படமாக தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் என்ன பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2025 ரிலீஸ் ஆன லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு சீரிஸ் தான். இந்த சீரிஸோட கதை என்ன ப்ரோ, எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்டீங்க அப்படின்னா மஸ்ட் வாட்சான சீரிஸ்னு சொல்லுவேன். இதோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாமுராய்ஸ், ஒரு செட் ஆஃப் சாமுராய்ஸை வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி கேம் மாதிரி ஒன்று நடத்துறாங்க, ஸ்குவிட் கேம் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான கேம்ஸில் யார் வந்து ஜெயிச்சு லாஸ்ட் வரைக்கும் வராங்க, ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கேமு, ஆக்ஷனு, ஃபைட்டிங்லாம் வச்சு பயங்கரமாக இந்த சீரிஸ் வந்து கொண்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோ பற்றி சொல்லவே வேணாம், பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 சீசன் 3 போகும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக இருக்குது சீசன் 1. சீசன் 1 எண்டிங்லேயே வந்து பயங்கரமாக முடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன சீரிஸ் படம் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபீல் குட்டான படங்கள் தான். ஆனால் இந்த படம் வந்து மாஸ்டர் பீஸ்னு சொல்லுவேன். ஸோ தமிழ் டப்ல நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த மாஸ்டர் ரிலீஸ் ஆன தமிழ் டப்ல மூவிஸ் அண்ட் சீரிஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய படங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆரன் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.